இப்போது ஒரு பஃப் ஸ்லீவ் பார்க்கலாம். தையலுக்கு 1.5 இன்ச்சு, கை சுற்றளவுக்கு 4.5, இங்கே ஒரு 3 இன்ச் எடுத்திருக்கேன். உயரம் 6 இன்ச்சும், கீழ்கையில் உயரம் 2.5 இன்ச்சும் வைக்கிறேன். நம்ம எவ்வளோ உயரம் வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் பஃப் உயரமாக கிடைக்கும். ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். 6 இன்ச்சுக்கு மேலே வேணும்னா இன்னும் கொஞ்சம் உயரம் சேர்த்திக்கோங்க. இதுவே கம்மியாக இருந்ததுன்னா பஃப் ரொம்ப மேலே தூக்காமல் கரெக்டாக இருக்கும். இப்போது இங்கே விளிம்பு இல்லாதனால இதை மடித்து அடிச்சுக்கலாம். சின்ன குட்டி மடிப்பாக போடுங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி சின்ன மடிப்பு. இதே லைனிங் கொடுத்துருந்தோன்னா ஜாயின் பண்ணி திருப்பி அடிச்சிருக்கலாம். இப்போ ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃப்ளீட்ஸை வைக்கிறேன். நல்லா குட்டி குட்டி ஃப்ளீட்ஸாக வைங்க. ஏன்னா இது குட்டீஸ்க்கான ஒரு ஸ்லீவ் மட்டும்தான். கையோட அளவை செக் பண்ணிவிட்டு இதை குறைக்கணுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். கையோட சுற்றளவு பார்க்குறேன், ஜாஸ்தி இருக்குது. இன்னும் கொஞ்சம் 2 ஃப்ளீட்ஸ் வச்சு அதை கரெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு கிளாத்தில் ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே நேர் பீஸில் கட் பண்ணுங்கள், கிராஸில் வேண்டாம். முடிஞ்சால் அது தேவைப்பட்டால் நீங்கள் 2 சைடு இந்த கிளாத்தை மடித்து ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. நான் சும்மா கையிலேயே மடித்து விடுறேன். ஓகே, இதில் இன்னும் 2 ஃப்ளீட்ஸ் வச்சா தான் அளவு கரெக்ட் ஆகும். ஸோ அதை இப்போ வச்சுக்கலாம். கரெக்டாக மடித்து வச்சு 2 சைடும் தையல் போட்டுக்கோங்க. பஃப் ஸ்லீவில் நிறைய டைப் இருக்குது. ஓகே, இதிலே கூட நீங்கள் லேஸ் வைக்கலாம், இல்லை இந்த பார்டருக்குள்ளேயே பைப்பிங் கொடுக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம்.